வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். நம்ம கேண்டில் சிக்ஸில் கிளாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம நாலாவதாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கேண்டிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஹேமர் அப்படிங்கிற ஒரு கேண்டிலை பற்றி பார்த்துருக்கோம். இதுவும் அதுவும் ஒரே மாதிரி ஒரு சிமிலாரிட்டி தான். இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் ஹேமரில் சில விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அதையும் இதில் சேர்த்து சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து ஹேங்கிங் மேன் கேண்டில் சிக்ஸ். என்ன சார், ஹேமரும் ஹேண்டில் சிக்ஸ் இது ஹேங்கிங் மேனும் ஒரே மாதிரியே இருக்கே அப்படிங்கிற டவுட் உங்கள் பேருக்கு, பல பேருக்கு இந்த டவுட்டு வரும். ஒன்று அதில் சொல்லியிருந்தேன். அதுலேயுமே நீங்கள் வந்து அதை வந்து மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு வந்து எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, பை பண்ணுறதுக்கு எடுப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய தடவை காமிச்சிருப்பேன். இறக்கத்தில் இருக்கும், திடீர்னு ஹேமர் வந்ததுக்கப்புறம் அது அந்த அந்த ஷேர் வந்து செம்ம ஒரு ஏற்றத்தில் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தானே உங்களுக்கு நான் போன தடவை இல்லை காமிச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட எப்படின்னா, நல்ல ஒரு ஏற்றத்தில் அந்த ஸ்டாக் இருக்கும். ஓகேவா? நல்ல ஏற்றத்தில் இருக்கும். திடீர்னு ஹேங்கிங் மேன் வந்தோடனே அந்த ஸ்டாக் சர்ன்னு இறங்கிட்டு போகும். அதுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மற்றபடி அதே தான். இதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். இது க்ரீனில் இருக்குன்னா அது வந்து இப்போ க்ளோசிங் பீரியட் ஹையாக இருக்குது. ஓகே, பட் பார்க்கறதுக்கு அதே மாதிரியே இருக்குது. சரி, எப்படி நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் டிஃப்ரென்ஸாக கண்டுபிடிக்கக்கூடாது. ஹேங்கிங் மேனை பொறுத்த வரைக்கும், ஹேமரை பொறுத்த வரைக்கும் அது எங்கே இருக்குதுங்கிறத வச்சு தான் கண்டுபிடிக்கணும். எந்த இடத்துல இருக்குங்கிறது தான் உங்களுக்கு தெரியணும். நான் இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் சூப்பராக சொல்கிறேன் வாங்க. இதுதான் வந்து ஹேமருக்கும் ஹேங்கிங் மேனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நான் ஹேமர் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு நல்ல இறக்கத்தில் இருக்கும். ஒரு ஹேமர் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அப்படின்னு ஹேமருக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஹேங்கிங் மேன் எப்படின்னா, நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும் அந்த ஸ்டாக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேமரே ஹேங்கிங் மேனாக வந்திருக்கும். ஏற்றத்தில் இருக்கும்போது அது ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே அதுக்கப்புறம் சர்ன்னு இறங்கும். புரியல சார் எனக்கு அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் ஹேமர் ஒரு ஸ்டாக் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு, ஹேமர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும்னு அர்த்தம். அதுவே ஒரு ஸ்டாக் நல்லா ஏறிட்டு இருக்கு, ஹேங்கிங் மேன் வந்துட்டுனா நல்லா இறக்கம் கொடுக்கும்னு அர்த்தம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நல்லா பை பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம், இதை பொறுத்த வரைக்கும் செல் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம். அவ்வளோதான் ஹேங்கிங் மேனை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ இது பாருங்கள், நல்ல ஒரு ஏற்றத்தில் உள்ள ஒரு ஸ்டாக்கு. ஓகே, நல்ல ஒரு ஏற்றத்தில் உள்ள ஸ்டாக்கு. இந்த இடத்த பார்த்தீங்களா, இந்த ரவுண்ட் இந்த இடம் தெரியுதா, ஹேங்கிங் மேன் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு ஹேங்கிங் மேன் வந்தவுடனே பாருங்கள் என்ன ஒரு இறக்கம்னு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே நல்ல ஒரு ப்ராஃபிட், பயங்கரமான ப்ராஃபிட் எடுக்கலாம். கிட்டத்தட்ட ஹேமரில் எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஹேங்கிங்கில் எடுக்கலாம். ஆனால் ஒன்று, இந்த மாதிரி ஏற்றத்தில் ஒரு இடத்துல இறக்கத்தில் இருக்கும் போது ஒரு இடத்துல வந்து ஹேமர் இருந்துச்சுன்னா ஏறுன்னு அர்த்தம், ஹேங்கிங் மேன் வந்துச்சுன்னா இறங்குன்னு அர்த்தம். எனக்கு இன்னும் புரியல சார், அப்புறம் லைவ் எக்ஸாம்பிளாக சொல்லுங்கனாலும் அதுக்கும் நான் லைவ் எக்ஸாம்பிள் போகிறேன். ஓகே, நம்ம நேற்று கூட நிஃப்டி கூட உங்களுக்கு ஒரு காமிச்சிருந்தேன், நம்பர் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. எப்படின்னா ஹேமர் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் ஏறப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கிட்டத்தட்ட இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும் போது நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும் போது நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இது இருக்குது பாருங்கள். இது வந்து ஹேமர், நேற்று காமிச்ச ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? ஹேமர். இந்த ஹேமர் வந்த உடனே இவ்வளோ தூரம் ஒரு ஏற்றம். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ ஹேங்கிங் மேன் நல்ல ஏற்றத்தில் இருக்கும் போது எங்கேயாவது ஹேங்கிங் மேன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இது பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு தடவை காமிக்கணுனாலும் இதோ பாருங்கள். இது ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு ஹேமர் தான். ஓகே, நல்ல ஒரு ஏற்றம். பட் ஹேங்கிங் மேனுக்கு ஹேங்கிங் மேன் எக்ஸாம்பிள் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம் இங்கே. ஓகே, அதில் பாருங்கள், பெருசாக ஒன்றும் நமக்கு இங்கே ஒரு ஐடியாலஜி கிடைக்கல. ஸோ நம்ம வேறு எதுலையாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இந்த கான்கூர் போவோம். ஓகே, இந்த கான்கூரில் பாருங்கள் ஒரு அருமையான எக்ஸாம்பிள் இருக்குது. இதோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள். இந்த இடத்த பாருங்கள், புரியுதா? நல்ல ஒரு ஏற்றத்தில் ஸ்டாக் இருந்துச்சு, ஏற்றத்தில் இருக்கும் போது தடார்னு வந்தாப்புல ஒரு ஹேங்கிங் மேனு. இறக்கத்தை பார்த்தீங்களா என்ன மாதிரி இறக்கம்னு? இது தாங்க இந்த ஹேங்கிங் மேனோட பவர். இப்போ இதுவே இந்த இடம் வந்து இந்த இடத்துல வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நல்ல ஏற்றம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதுவே ஒரு ஏற்றத்துலேருந்து வருது அப்படின்னா நல்ல ஒரு இறக்கம். எனக்கு டவுட்டாக இருக்குது சார், அது வந்து ஹேமராக ஹேங்கிங் மேனானா நீங்கள் வெயிட் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து இது வருது அப்படின்னா இறக்கத்தை அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிருச்சு இல்லையா? இதை வச்சுட்டிங்க, இது இது வந்துட்டுங்கிறதுனால ஒரு நல்ல இறக்கம். ஸோ இதில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஹேங்கிங் மேனுக்கும் ஹேமருக்கும் உள்ள வித்தியாசம். தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.